நம்ம வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து விபிஏ. ஃபர்ஸ்ட் விபிஏ பத்தி நான் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே வரேன். ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. சரியா? விபிஏ பத்தி அதுல நம்ம ஒரு டாபிக் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். இன்னொன்னு நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க டவுட்ஸ் வந்து உங்க நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸோட எண்ட்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரும். அந்த டைம் வந்து நீங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஏன்னா இடையில பிரேக் ஆச்சுன்னா கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். நீங்க என்ன டவுட்ஸ் வந்தாலும் ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தா சொல்லுங்க. சரியா? சரி, நம்ம இந்த செஷனுக்கு போலாமா? சரி, நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு விபிஏ. அதாவது விபிஏ என்ன, அதை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் விபிஏல எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. நீங்க வந்து எல்லாருமே கோப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? இது வரைக்கும் என்ன ப்ரோக்ராமிங் பார்த்திருக்கீங்களா? இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? அது வந்து எதுக்காக வெப் பேஜ், ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், வெப் பேஜ் டிசைனிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இப்ப இந்த விபிஏ எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்து நம்ம முக்கியமான நம்ம டாபிக் என்னது? டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதுல இஃப் தென் அந்த 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம பின்னாடி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு விபிஏ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? விபிஏ அப்படின்னா அதோட விரிவாக்கம் வந்து விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே சி, சி பிளஸ் பிளஸ், விபி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. சரி, இப்ப வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து என்னது? விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயே அதோட மீனிங் இருக்கு. இது வந்து அப்ளிகேஷனுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்ட ஒரு மேக்ரோ லாங்குவேஜ். சரி, அதாவது எக்ஸல், ஆக்சஸ் போன்ற ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒர்க் பண்றதுக்காக தான் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ணலாம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் இது. இப்ப நம்ம வேர்ட்ல எல்லாம் நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க? போல்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. ஒரு போல்டு பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கோடு எழுதிருப்பாங்க. கோடு மீன்ஸ் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரி, அப்ப அது ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு நம்ம ஈஸியா பீன் கொடுத்து என்ன ஆயிருது? நம்மளுக்கு எழுத்துக்கெல்லாம் போல்டா வந்துருது. ஆனா இப்ப வந்து அதுக்கு ஒரு கோடு நம்ம எழுத வேண்டியது இருக்கு. அது மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஓன் விபிஏ ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணலாம். சரியா? அப்ப இதுதான் வந்து சொல்லிருக்கு, மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காகவே தான் இந்த விபிஏ கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இது இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கே நிறைய டைம் வேணும். நான் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், தெரியாம போக கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு மேக்ரோ லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கோம். மேக்ரோஸ்ங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? வேர்டு, எக்ஸல், ஆக்சஸ் எல்லா இடத்துலயும் மேக்ரோ யூஸ் பண்ணிருப்பீங்க. அது ஒரு டாபிக் இருக்கும், அது நம்ம பாத்துக்கலாம். சரி, நான் விஷுவல் பேசிக்னு ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் சொன்னேன் இல்லையா? அதுல இருந்து தான் இது என்ன பண்ணாங்க? விபிஏ லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா? விபிங்கிறது வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜா யூஸ் பண்ணுவோம். விபிஏங்கிறது வந்து அப்ளிகேஷன்ஸ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் என்னது? எக்ஸல், ஆக்சஸ், அது மாதிரி ஒரு அதுல மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒர்க் பண்ண முடியும். சரியா? ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபார்ம் வேணும், இல்ல எப்படி ரிப்போர்ட் வேணும், எதுனாலும் சூப்பர் ஈஸியா பண்ணிக்கலாம், அழகா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. அவ்வளவு ஒரு பிளெக்சிபிளா இருக்கும் நம்மளுக்கு விபிஏ. சரி, அப்ளிகேஷன் இது எங்க யூஸ் பண்றோம்? ஏன் நம்ம விபிஏ எங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு நம்ம ஐடி பொறுத்த வரைக்கும் உங்களோட பஸ் பாஸ்க்கு டீடைல்ஸ் வேணும், பேங்க் டீடைல்ஸ் வேணும், உங்களோட மந்த்லி டெஸ்ட் மார்க்ஸ் எல்லாம் போடணும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அதுல வந்து எக்ஸல்ல போட்டு நம்ம விபிஏ கூட ப்ரோக்ராம் பண்ணி ரிப்போர்ட்ஸா ஈஸியா அழகா என்ன பண்ணிக்கலாம்? கொண்டு வந்துக்கலாம். டேட்டா என்ட்ரி ஃபார்ம் பண்ணிக்கலாம், அப்புறம் பட்ஜெட்டிங் அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபார்ம்ஸ், சார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். அதெல்லாம் ஈஸியா பண்ற மாதிரி தான் இந்த விபிஏ இருக்கு. சரியா? நம்ம இன்ட்ரோடக்ஷன் போயிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி சொல்லிடுறேன். ரைஸ் ஹேண்ட் இப்ப கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் வரலன்னா மட்டும் சொல்லுங்க. வாய்ஸ் கேட்கல இல்ல தெளிவா இல்லைன்னா மட்டும் சொல்லுங்க. ஓகே, நம்ம செஷன் முடிச்ச பிறகு எல்லா டவுட்ஸும் நம்ம கேட்டுக்கிறோம். ஓகே, சரி, இது வரைக்கும் சொன்னது என்னது? நம்ம ஒரு விபிஏ பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். இப்ப நம்ம அடுத்து கிளாஸ்க்கு போய்க்கலாம். ஓகே, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாக்குற டாபிக். இது போக இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எங்க கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? எங்க யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, உங்களோட ரிசல்ட்
10th ரிசல்ட், இப்ப ஐடி படிக்கிறீங்க அதோட ரிசல்ட் கம்பேரிசன் பண்ணணும் இல்லையா டேட்டா. இப்ப நீங்க 10thல வந்து எத்தனை மார்க் எடுத்தா பாஸ்? 35 மார்க்லயே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 35 எடுத்தா பாஸ். ஸோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இபி பில் ரீடிங், இபி பில் வந்து 100 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா இவ்வளோ ருபீஸ் நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு அப்படின்லாம் வருது இல்லையா. எங்கெங்க கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எங்க அப்ளை பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ரிசல்ட். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரிசல்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளவு மார்க் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னது மெயின். அதை கொடுக்க வேண்டியது என்னது கண்டிஷன். ஓகே, இதோட பேர் வந்து டெசிஷன் மேக்கிங். அது இன்னொரு நேம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். எங்கேயாவது பாத்தீங்கன்னாலும் இதுதான். அதே மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு பாத்தீங்கன்னாலும் இதேதான், சேம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ரோக்ராம் என்னது சீக்வன்ஸா தான் எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி லைன் பை லைனா தான் எக்ஸிக்யூட் ஆகும். சில டைம் இப்ப கண்டிஷன்ஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப சில ஸ்டேட்மெண்ட்ஸ்களை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இதுக்கு வர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சரி. இது எங்க யூஸ் பண்ற கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன் இப்பதான் சொன்னேன் இல்லையா. ஒருத்தங்களோட ஒரு ட்ரெயினினா யார் நம்ம படிக்கிறவங்க தான் ட்ரெயினி. அவங்க ரிசல்ட் வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் என்னது கண்டிஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிரேடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல போடுவாங்க. 90% மேல எடுத்து அவங்க வந்து ஏ கிரேட் எடுப்பாங்க. 80 to 90னா பி கிரேட். அப்ப கம்பேரிசன் பண்ண வேண்டியது இருக்கா? புரிஞ்சுதா? வாட் இஸ் டெசிஷன் மேக்கிங் புரிஞ்சுதா? ஒண்ணு எஸ் இல்லைன்னா ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. இந்த டைப்புக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, சரி. இப்ப டெசிஷன் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் கூட சில டைம் விட்டுருவோம். யாராவது 30 மார்க் எடுத்து அவங்களுக்கு பாஸ் போட்டு விட்டுருவோம். ஏன்னா நம்ம மேனுவலா செய்யறதுல சில மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம ப்ரோக்ராம் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அதுவே என்ன பண்ணிக்கும், அதுவே என்ன கண்டிஷன் அழகா செக் பண்ணிக்கும். நம்ம பயப்படவே வேண்டாம். அதுவே என்ன பண்ணிக்கும், ஒர்க் பண்ணிக்கும். சரி, புரிஞ்சுதா? அதுவே நம்ம கண்டிஷனை கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஓகே, சரி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் தென் ஸ்டேட்மெண்ட். இஃப் தென் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு ஒண்ணுதான், ட்ரூ மட்டும்தான். ட்ரூ மட்டும்னா என்ன? இப்ப நமக்கு ஏஜ் வந்து கொடுத்து நீங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா? புரியுது இல்லையா நான் சொல்றது? எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஓகே, 18 வயசுக்கு மேல இருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் டு ஓட்டு. கரெக்டா? ஓட்டு போடுறதுக்கு அவங்க தகுதியானவங்க. இல்ல கம்மியா இருந்தா அவங்க ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம பிராக்டிக்கல் லைஃப்லயே நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன், இபி பில் சொன்ன நானு. அது மாதிரி ஒன்னொன்னுக்கும் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப இந்த இஃப் தென் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரே ஒரு பார்ட், ஒன்லி ட்ரூ பார்ட் மட்டும்தான் வரும். நான் இங்க இதோட சின்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மறந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன சொன்னானே தெரியாம போயிடும். அதனால ஜஸ்ட் நீங்க வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன தமிழ்லயே எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சதுலயே இப்படிதான் அப்படின்னு எழுதி வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். சரி, இது இஃப் தென் அப்படிங்கிற சின்டாக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவா ப்ரோக்ராமிங்னாவே சின்டாக்ஸ் மெயின். அதாவது ஒரு கமாண்ட எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நீங்க வந்து ப்ரோக்ராம்ல தரணுங்கிறதுக்கு பேர் தான் என்னது சின்டாக்ஸ். புரிஞ்சுதா? இப்ப நம்ம நார்மலா இப்ப ஈக்குவல் டு சம்னு எக்ஸல்ல கொடுப்பீங்க. சம்க்கு பக்கத்துல என்ன கொடுப்பீங்க? செல் நம்பர் தருவீங்க. சோ அது வந்து சின்டாக்ஸ். அந்த கமாண்டை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னது சின்டாக்ஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னதுப்பா? இஃப் பக்கத்துல என்ன கொடுக்கணும்? கண்டிஷன் நம்ம தரணும். சரியா? தென்க்கு அப்புறம் இந்த ட்ரூ ஆச்சுன்னா இந்த என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது இங்க கொடுத்துருக்கு. தெரியுதா? இது நெக்ஸ்ட் ஒவ்வொரு எவ்ரி இஃப் எண்ட்ஸ் வித் என்னது எண்ட் இஃப். இஃப்ங்கிறது வந்து எதோட கண்டிப்பா முடியணும்? எண்ட் இஃப்ல முடியணும். இஃப்க்கு பக்கத்துல கண்டிஷன் வரும். நீங்க இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லயே இருந்திருக்கும், கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. தென் எல்லாம் வராது, எண்ட் இஃப்ல வராது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இது புரிஞ்சுதா? ட்ரூ ஒன்லி இது வந்து இந்த ட்ரூ பார்ட் மட்டும்தான் இருக்கு. ட்ரூனா அந்த கண்டிஷன் சரியாக இருந்தாலும் மட்டும்தான் அது என்ன ஆகும்? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அது அப்படியே விட்டுரும். சரி, இந்த ஃப்ளோ சார்ட்ல பாத்துருக்கோங்க பாருங்க. ஃப்ளோ சார்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் போய் பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ட்ரூ பார்ட் மட்டும்தான் வரும். இது வரவே அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும்.
இதுதான் இதோட ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, இப்போ இந்த இஃப் தென்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொன்னேன்ல ஓட்டுக்கு எலிஜிபிள் வந்து 18 வயசு அல்லது அதுக்கு மேலன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சுவலா எவ்ரி விபிஏ ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் வித் சப் மீன்ஸ் சப் ரூட்டீன். நீங்க ஒவ்வொரு கூட எழுதுறீங்களா அதுக்கு பேர் என்னப்பா? சப் ரூட்டீன். ஓகே, இது நான் இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன்? ஓட்டர். என்னது? ஓட்டருங்கிற ஒரு சப் ரூட்டீன் கொடுத்துருக்கேன். சரி, இப்ப டிம் அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன வேரியபிள் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறோம்? நான் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன்? நேம். நேம்ங்கிற வேரியபிள் ஸ்ட்ரிங்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிங்னா என்னது? ஆல்பபெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்ல, ABCD. அது உங்க பேர்ல எப்படி வரும்? ஸ்ட்ரிங்ல தான் கொடுக்கணும் உங்க பேர். இப்ப நான் இந்த பேர் என்ன கொடுத்திருக்கேன்? அருண்குமார் எஸ்ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப அது வந்து ஸ்ட்ரிங்கா நீங்க என்ன பண்ணிக்கணும்? டிக்ளேர் பண்ணிக்கணும். எந்த ஒரு ப்ரோக்ராம்லயுமே வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிடணும்? முதல்ல கொடுத்துடணும். அப்பதான் அந்த கம்பைலருக்கு தெரியும். கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ அதுக்கு தெரியும். சரியா? நெக்ஸ்ட் நான் இங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஆனா ஏஜ் கிட்ட நான் என்ன கொடுத்துருக்கேன்? இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். இன்டிஜர் மீன்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஏன்னா ஏஜ்ல போய் நம்ம ABCD தர போறோம் இல்ல, நம்பர்ஸ் தான் கொடுக்க போறோம் இல்லையா? சோ அது வந்து இன்டிஜர் அப்படின்னு டிக்ளேர். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரிங்கிறத எங்க யூஸ் பண்ணுவோம்? உங்க பேரு. இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் பிளேஸ்ங்கிறது ஒரு அது ஒரு ஸ்ட்ரிங் தான். உங்க அட்ரஸ், நம்ம இன்ஸ்டிடியூட் நேம், எவ்வளவோ இருக்கு, எல்லாமே என்னது? ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். ஓகே, ஏஜ் எங்க இன்டிஜர் எங்க யூஸ் பண்ணுவோம்? உங்களோட ஏஜ், உங்களோட மார்க். நிறைய இடத்துல எல்லாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்ல, அது வந்து இன்டிஜரா டிக்ளேர் பண்ணிக்கணும். வேரியபிள் நேம்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? சம்பந்தமா இருக்கணும். நேம்ங்கிறதுக்கு பதிலா அருண்னு போட முடியுமா? போடக்கூடாது. ஏன்னா வேரியபிள் நேம்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கணும். சரியா? அது யூஸ் பண்ணா இதுதான் நம்ம கொடுக்க போறோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக மீனிங்ஃபுல்லா கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். அது வேரியபிள் நேம்ஸ் வந்து கரெக்டா கொடுக்கறது வந்து ரொம்ப அந்த ப்ரோக்ராமோட இதையும் நல்லா காட்டும். நீ நல்ல ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது காட்டும். சரியா? சரி, இப்ப டிம் நான் ரெண்டே டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளரேஷன்னா என்னது? நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் யூஸ் பண்ண போறேன் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம். வேரியபிள் என்னது? நேமும் ஏஜும் தான் வேரியபிள். டேட்டா டைப்ங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். டிக்ளரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டிம். கடைசியா கொஸ்டின்ஸ் கேட்பேன் நான் இது எல்லாமே. சரியா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிம் என்னது? நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ண உதவுற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி. நான் இப்ப நேம் என்னவா கொடுத்துருக்கேன்? நான் அருண்குமார் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். பாருங்க, ஸ்ட்ரிங் எப்பவுமே என்ன பண்ணணும்? கொட்டேஷனுக்குள்ளதான் கொடுக்கணும். எழுத்துக்களாக இருந்தால் கொட்டேஷனுக்குள்ளதான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஏஜ் வந்து நான் பாருங்க டைரக்டா என்ன பண்ணிட்டேன்? 15ன்னு கொடுத்துட்டேன். அப்ப அருண்குமாரோட வயசு எவ்வளவு? 15. சரி, இப்ப நான் இந்த சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அது எப்படி இங்க நான் போட்டிருக்கேன்னா, இஃப்க்கு பக்கத்துல கண்டிஷன், தென் கோட், அந்த என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா அது எண்ட் இஃப். சரி, அதே இதை இங்க யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, இஃப்க்கு பக்கத்துல நான் என்ன செக் பண்ணிருக்கேன்? ஏஜ் பார்த்திருக்கேன். ஏஜ் வந்து 18ஓட கம்மியா இருக்கான்னு பார்த்திருக்கேன். எஸ், 18ஓட கம்மி தானே 15. கரெக்டா? அப்ப 18ஓட கம்மியா இருக்கிறதுனால இது ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? கண்டிப்பா ட்ரூ தான். ஏன்னா 18 விட அவனோட ஏஜ், அருண்குமாரோட ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கு? கம்மியா தான் இருக்கு. ஸோ இது என்ன ஆகும்? ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. தென்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இதோட ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன கமெண்ட்ப்பா? debug.print. சரியா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கோ? document.writeன்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்பீங்க. சரியா? அதே மாதிரி இதுல VBAல வந்து நம்ம ஆன்சரை டிஸ்பிளே பண்றதுக்கு, அவுட்புட் பாக்குறதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும்? debug.print. நான் என்ன வேரியபிள்ஸ் அதை கொடுத்துருக்கேன். இப்ப நேம் வரும். அண்ட் எதுக்குன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்காக. ஓகேவா? சரி, இப்ப நேம்க்கு பக்கத்துல அண்டு. இப்ப இவங்க எலிஜிபிளா இல்லையா? எலிஜிபிள் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? இது நான் இதோட ஆன்சர் பாருங்க, நான் போட்டிருக்கேன் கீழே. இவங்களோட நேம் என்ன போட்டிருந்தோம்? அருண்குமார் எஸ்ன்னு வந்துருக்கு. அங்க நேம் போட்டிருக்கேன். அந்த நேம்ல இருக்கிற டேட்டா இங்க டிஸ்பிளே ஆகும். சரி, டேட்டா தெரியல எல்லாருக்குமே. இப்ப இதுல நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணிருக்கோம்? அருண்குமார்ங்கிற ஒரு டேட்டா, 15ங்கிறது ஒரு டேட்டா. சரியா? அதுதான் இதோட இதுல டேட்டாஸ், வேரியபிள் நேம்ஸ் இதெல்லாம் ஃபெமிலியரா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமிங்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் இப்ப வந்திருக்கும். அதனால இங்க பாருங்க, இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்?
அருண்குமார் எஸ், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். எவ்வளவு அழகா வந்துருது ப்ரோக்ராமோட அவுட்புட் இல்லையா? நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஒன்ஸ் டைப் பண்ணிட்டா இது எப்ப வேணா இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு டைம்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா இந்த ப்ரோக்ராம்? இது வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் மட்டும்தான் யூஸ் பண்ண, ஒரு ஒன்லி ஒன் பார்ட், இந்த ட்ரூ பார்ட் மட்டும்தான் இருக்கும். இல்ல மேடம் எனக்கு ஃபால்ஸ் பார்ட் வேணும்ல சில டைம். இப்போ ஒருவேளை இவங்க 25 வயசு இருந்ததுன்னா அவங்க எலிஜிபிள் டு ஓட். அப்ப என்ன வேணும், கண்டிப்பா அடுத்த இன்னொரு ஆல்டர்னேட் பார்ட் தேவைப்படுது இல்லையா? அப்ப அதுல அப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் தென் எல்ஸ். இஃப் தென் எல்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இனிமேல் பார்க்க போறது இஃப் தென் எல்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரி, இதுல பாத்தீங்கன்னா இஃப் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்ப அதுதான் உங்களுக்கு தெளிவா தெரியும். இது படிச்சாலும் நான் சொல்றது அதுல வரும். சரி, இஃப்க்கு பக்கத்துல இஃப் ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், இதுல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இப்ப இது முன்னாடி தானே பார்த்தோம். இப்ப புதுசா நம்ம பார்த்திருக்கிறது வந்து எங்கப்ப இந்த எல்ஸ் பார்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். எல்ஸ் என்னது, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை ஃபால்ஸ்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ பார்ட் எது, இஃப் பார்ட். ஃபால்ஸ் பார்ட் வந்து எல்ஸ் பார்ட். ஒரு எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இஃப் வந்து எதுக்கு, இஃப் எல்ஸ் வந்து ட்ரூ பார்ட்டும் ஃபால்ஸ் பார்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த ஃப்ளோ சார்ட்ல 2 பார்ட் இருக்கு, எஸ் பார்ட் நோ பார்ட் இருக்கு. கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா இங்க எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா இங்க எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இதுதான் இதோட. சரி, இப்ப அதே ப்ரோக்ராம் தான் நான் திரும்பி போட போறேன். சரியா? அதே தான், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதே நேம் தான் கொடுத்துருக்கேன். அதே நேம் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்கலாம். சரி, அதே வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனா டேட்டாஸ் மட்டும் மாத்திருக்கேன். சரியா? டேட்டாஸ் மாத்திருக்கேன், கண்டிஷன் வேற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க இப்படி எல்லாம் ஓனா பண்ண தெரியணும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபார் டிக்ளரேஷன். நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறேன், நேம் யூஸ் பண்ண போறேன், அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. ஏஜ் யூஸ் பண்ண போறேன், அது வந்து நியூமரிக் டேட்டா. இன்டீஜர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் தான், அதுதான் நியூமரிக்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? நேம் ஈக்குவல் டு என்னது, நான் அதுல அருண்குமார் கொடுத்திருந்தேன், இப்ப வந்து நான் செந்தில் கொடுக்குறேன். சரியா? செந்திலோட ஏஜ் எவ்வளவு, 25. சரி, நான் கண்டிஷன் அங்க எப்படி கொடுத்தேன், ஏஜ் வந்து 18ஓட குறைவா இருக்கான்னு கொடுத்துருக்கேன். நான் இதுல கண்டிஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க இதெல்லாம் எழுதி வச்சாதான் புரியும். சொல்றது காதுல கேட்டோம்னா நம்மளுக்கு புரியாது. அதனால ஜஸ்ட் நோட் இட் டவுன், உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? சரி, இப்ப ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு என்னது, ஈக்குவல் ஏன் கொடுத்துருக்கேன், 18 வயசு முடிஞ்சா அவங்களுக்கு ஓட்டு போட எலிஜிபிள் இல்லையா? எலிஜிபிள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஈக்குவல் டு இருந்தாலும் சரி, அதை விட அதிகமா இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் மீன்ஸ் 18 அல்லது அதை விட அதிகமா அப்படின்னு ஒரு அர்த்தம். சரியா? அப்ப இது ட்ரூ ஆச்சுன்னா அவங்க நேம் வரும், இவர் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வரும். ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன், அதுல ஏன் லெஸ் தென் கொடுத்து இதுலயே கொடுத்தேன்னா ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கண்டிஷனை மாத்த பழகிக்கணும். சரியா? இப்போ ப்ரோக்ராம் கண்டிஷன் கொடுக்க தெரியணும். புரிஞ்சா கண்டிப்பா ஈஸியா எப்படி வேணா எழுதிக்கலாம். சரியா? இதை விட நான் இன்னொரு கூட யூஸ் பண்ணுவோம், கிரேட்டர் தென் 19 கொடுப்பேன். அப்ப சரி, கிரேட்டர் தென் 17 கொடுப்போம். 17க்கு மேல இருந்தாலும் இது இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். நீங்க அது புரிஞ்சுதான் செஞ்சாதான் ஈஸியா இருக்கு. புரிஞ்சுதா? சரி, அப்ப இப்ப இந்த ஏஜ்ல இப்ப என்ன டேட்டா இருக்கு, 25 இருக்கு. இது 18 விட அதிகமா இருக்கா? எஸ், இதுவும் ட்ரூ பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இந்த பார்ட் மட்டும் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகாம போயிடும். ஓகே, அப்ப இது வந்து என்னது, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். இதுவே நான் இங்க 15ன்னு கொடுத்திருந்தேன்னா என்ன வரும், இந்த எக்ஸிக்யூட் ஆகாம இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்ப நான் இந்த கண்டிஷன் ட்ரூ வர மாதிரி கொடுத்ததுனால இது எக்ஸிக்யூட் ஆகுது. இதுவே வேற ஏஜ் கொடுத்திருந்தேன்னா, கம்மியான ஏஜ் கொடுத்திருந்தேன்னா எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. கண்டிப்பா இஃப் எதுல முடியணும், இன்டிஃப்ல முடியணும். அதே மாதிரி இந்த சப் ரொட்டீன் சொன்ன சப் அப்படிங்கிறது முடியறது என் சப்ல முடியும். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. சரி, இது என்ன ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துட்டு இருக்குங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? சரி, நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இபி பில் இல்ல, இபி பில் கால்குலேஷன்ஸ் நம்ம போட்டு நம்மளுக்கு பில் எல்லாம் வருது, மாசம் மாசம் பில் வருது. எப்படி நம்மளுக்கு ஒரு டாரிஃப் எனக்கு கரெக்டா தெரியாதனால நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், 100 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ அப்படிதானே? 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும்
ஒரு யூனிட்டுக்கு ₹1.20 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 201 யூனிட்டுக்கு மேல 300 யூனிட்டுக்குள்ளனா ₹1.50 போடுறாங்க. அப்ப கண்டிஷன்ஸ் என்ன ஆகுது, மாறுது. நிறைய கண்டிஷன்ஸ் வருது. அப்ப நிறைய கண்டிஷன்ஸ் வரும்போது அதை எப்படி யூஸ் பண்றதுன்னா இந்த சிம்பிள் இஃப் எல்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. சரியா? அப்ப என்ன தேவைன்னா ஒரு மல்டிபிள் இஃப் தேவை. மல்டிபிள் இஃப்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றதுதான் என்னதுப்பா? மல்டிபிள் இஃப். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப் யூஸ் பண்றல. இப்ப இதேதான் அப்படியே ரிப்பீட்டடா திரும்பி திரும்பி என்ன ஆகும், நிறைய இஃப் வரும். சரி, இந்த மல்டிபிள் இஃப் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கறது தான் மல்டிபிள் இஃப். இந்த மல்டிபிள் இஃப்லயே வந்து 2 டைப் ஆஃப் இஃப் இருக்கு. ஒன்னு வந்து லேடர் இஃப், இன்னொன்னு வந்து நெஸ்டட் இஃப். லேடர் இஃப்னு, லேடர்னா என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? லேடர் தான் என்னது, நம்ம ஏனில நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி நெஸ்டட் இஃபும் சேம், அதே நிறைய இஃப் ஸ்டேட், நிறைய எல்ஸ் இஃப் இருக்கும். நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல போகும்போது நம்ம பாத்துக்கலாம். சொல்றாங்க பாருங்க, the later if statements can be used to test if a condition 1 condition 2 etc is met. எது ட்ரூ ஆகுதோ அந்த கண்டிஷன் செக் பண்ணி அதோட கோடு வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சுதா? நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட இஃப். சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இஃப்க்கு பக்கத்துல கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதோட லேடர் இஃபோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். லேடர் இஃபோட இது வந்து பாத்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான், கண்டிஷன் தான். இன்னொரு பேர் பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். எங்கேயாவது இது மாதிரி கேட்டா ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பூலியன் அப்படின்னா எதுவும் என்னது, ட்ரூ அல்லது ஃபால்ஸ், 2 அவுட்புட் தான் இருக்கு. நான் எங்க கண்டிஷன் தான் கொடுக்க போறேன், ஆனா பேர் தெரியணும்ன்றதுக்காக உங்களுக்கு வேற மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நான் உங்களை எத்தனை இஃப் யூஸ் பண்ணிருக்க பாருங்க. 1 2 3 கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். 3 தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா கடைசியா எல்ஸ்ல வந்து இருக்கு. இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கேன், எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? இஃப்க்கு இஃப் வந்து கண்டிஷன், இது ட்ரூ ஆச்சுன்னா இதோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இதோடது எக்ஸிக்யூட் ஆகும். நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதே செகண்ட் இந்த இஃப் ட்ரூவா இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க ப்ரோக்ராம் போடும்போது இதெல்லாம் புரிஞ்சிடும். இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணணும், புரியலைன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஓகே, சரி. அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன், அதே மாதிரி இதுல ஏதோ ஒண்ணுதான் ட்ரூ ஆக போகுது இல்லையா? அதனால அந்த கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். வெரி சிம்பிள். இது இல்லைன்னா எல்ஸ்ல போய் பார்ப்போம். சரியா? எல்ஸ் போய் இதோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிள் நம்ம கிரேடு போடுறது. சரியா? கிரேடு போடுறது பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுதான் யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப வேண்டாம் டேட்டாஸ் அப்படின்ட்டு ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் என்ன சப்ரூட்டின் பேர் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் இஃப் 2 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நேம் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் மட்டும்தான் நான் இன்புட் நான் வந்து இது வரைக்கும் டேட்டாஸ் நம்ம அதுலயே கொடுத்துட்டோம். இதுல நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணிட்டோம், இங்க வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து எப்பவுமே 25 வயசுக்கு தான் கண்டுபிடிக்கும். அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணலாம், நம்ம இன்புட்டா கொடுத்துக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மார்க் வந்து என்ன பண்ணிக்கும், கீபோர்ட்ல இருந்து இன்புட் வாங்கும். நீங்க ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைம் ஒரு 50 மார்க் கொடுத்தீங்கன்னா இன்னொரு டைம் 90 மார்க் கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து இன்புட் பண்றதுக்கு தான் என்னது, இன்புட் பாக்ஸ். புரிஞ்சுதா? சரி, இப்போ இதுல பாருங்க, நான் அது என்னன்னு கேட்க சொல்லியிருக்கேன். நானு என்டர் யுவர் மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்கேன். டைப் ஒன்னு புதுசா ஒன்று கொடுத்துருக்கேன். இது எதுக்கு, இது முதல்ல இன்புட் பாக்ஸ் எதுக்குன்னு சொன்னது புரிஞ்சுதா? கீபோர்ட்ல இருந்து இன்புட் கொடுக்குறதுக்காக. ஏன்னா எவ்ரி டைம் டிஃபால்ட் எப்பவுமே ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா வேற வேற மதிப்பு கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம இந்த இன்புட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சரி, இதுல ப்ராம்ப்ட் எதுக்குன்னா இந்த மெசேஜ் அங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். விபிஓ ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், இல்லைன்னா என்டர் யுவர் மார்க்னு கேட்கும். நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கேட்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப் 1ல ஒன்லி நியூமரிக் மட்டும்தான் எடுக்கும், வேற ஏபிசிடி அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் எல்லாம் எடுத்துக்காது. அப்ப டைப் 1 வந்து கடைசி ரிவ்யூல கேட்பேன் நான் சொல்லணும். டைப் 1 வந்து எதுக்காக, ஒன்லி ஃபார் நியூமரிக் டேட்டா. ஓகே, 1 என்ன நியூமரிக் டேட்டா, 2 அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்குக்கு அப்படி வரும். இப்போதைக்கு நம்ம இந்த சாம்பிள் இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நான் ஒரு 50ன்னு தரேன்.
50ன்னு தரும்போது இது என்ன பண்ணும்பா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கும், இது ட்ரூவா ஃபால்ஸா? 50 வந்து 80 விட அதிகமா இருக்கா? இல்ல. இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கண்டிஷன் போகும். இங்கேயும் 50 வந்து 60 விட அதிகமாவா இருக்கு? இங்கேயும் ஃபால்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்? அடுத்த இஃப் போகும். இப்ப செக் பண்ணும். ஆமா 40 விட அதிகம் தான் இல்லையா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? யூ ஆர் பாஸ்ட் வித் பி கிரேட் அப்படின்னு வரும். கண்டிஷன் புரியுதா? நான் 50 மார்க் இன்புட் தரேன், 50 மார்க் டிஸ்பிளே ஆகுது. அது வந்து இந்த கண்டிஷன் பாக்குது, ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த எல்சி போகும். இங்கேயும் என்ன ஆகும்? கண்டிப்பா ஃபால்ஸ் தான். இதுவும் அடுத்தது போகும். ஏன்னா 50 மார்க் இன்னும் இதுக்கு கண்டிஷன் 60 விட அதிகமா கிடையாது. அடுத்த எல்சிஎஃப் வந்து 40 விட அதிகம் தானே 50. அப்ப இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ட்ரூ ஆகி நம்மளுக்கு என்ன வரும்? யூ ஹேவ் பாஸ்ட் வித் பி கிரேட்னு வரும். சரியா? இதுவே நான் 10 தரேன், 10 மார்க் தரேன். சரியா? கோச்சுக்காதீங்க, என்னடா இவ்வளவு கம்மியா மார்க் சொல்றாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் பார்க்கும், இது ஃபால்ஸ் தான், இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா 60 விட அதிகம் இல்ல 10 மார்க், இது 40 விட அதிகமும் இல்ல. அப்ப இது எல்லாமே என்ன ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வரும்னு நான் சொல்லியிருக்கேன், எல்ஸ்ல இருக்கிறது தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப என்ன சொல்லுது? debug டாட் பிரிண்ட் சாரி யூ ஹேவ் ஃபெயில்டு. இது வந்து ஃபார் 10 மார்க்ஸ். அப்ப எப்ப எது வரைக்கும் மினிமம் பாஸ் மார்க்? எதுக்கு? 40ல இருந்து 40க்கு மேல எடுத்தாலே உங்க பாஸ் வித் கிரேடோட. ஓகே, இது அதனால இது தெரிஞ்சுக்கணும் எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுது, இது ட்ரூ ஆகுதான்னு பார்க்கும். இது பார்க்கும், ஒன்னா செக் பண்ணிட்டு தான் பார்க்கும். இதுவே நம்மள போய் ஒரு 100 பேருக்கு பாருங்க நீ பாப்பீங்களா? ஒரு 100 பேருக்கு ரிசல்ட் கண்டுபிடிங்கன்னா நம்ம அவ்வளவு கிரேடு போடுங்கன்னா போடுவோம் நம்ம? 100 பேருக்கு கஷ்டம் இல்லையா? இதே ப்ரோக்ராமா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்டா எடுத்து அழகா அது அது ஒண்ணுமே குழம்பாது, நம்மள மாதிரி சூப்பரா அதை என்ன பண்ணிடும்? எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? சரி, ஓகே. இதோட எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன், 19 கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப 90 வந்து இப்ப என்ன செக் பண்ணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆயிருச்சு, யூ ஹேவ் பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை மீதி போய் பார்க்கும், அதெல்லாம் ஃபால்ஸ் தான் ஆகும் இல்லையா? ஃபால்ஸ் ஆகும். அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இதோட கிரேட் வந்து யூ ஹேவ் டிஸ்டிங்ஷன் வரணும். இங்க ஏ கிரேட்னு போட்டுட்டேன். அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது மாத்திட்டேன், சாரி. இதுக்கு வந்து ஆக்சுவலா ஆன்சர் என்னப்பா வரும்? யூ ஹேவ் பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன் வரும். ஓகே, இதுல வந்து இது எடிட் பண்ண முடியல, அதனால இது வந்து யூ ஹேவ் பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன் வரும். ஓகே, இந்த லேடர் இஃப் புரிஞ்சுதான்? லேடர் இஃப் எதுக்கு? ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ், மல்டிபிள் இஃப், மோர் தென் ஒன் இஃப் உங்களுக்கு ஒருவேளை எப்பயாவது யூஸ் பண்ண வேண்டியது இருந்தால் எது யூஸ் பண்ணணும்? லேடர் இஃப் யூஸ் பண்ணணும். சரி, இதே சேம் மெத்தட் தான். என்னது அடுத்தது? இன்னொரு இஃப் சொன்னோம்ல, நெஸ்டட் இஃப். சரியா? நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ண போறோம். அதுவும் சேம். என்ன அங்க எல்ஸ் இஃப் ஒன்னா கொடுத்தோம், இங்க என்ன பண்றோம்? அடுத்து இஃப்க்கு அடுத்ததே இஃப் வருது. இது ட்ரூ ஆச்சுன்னா அடுத்த இஃப் பார்க்கும். அவ்வளவுதான், சிம்பிள் தான். நீங்க புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சாதான் இந்த ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ண முடியும். புரியலன்னா கஷ்டம். நீங்க கண்டிப்பா இந்த செஷன் முடிஞ்சோன்னா டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, அந்த சின்டாக்ஸ் இந்த சின்டாக்ஸ் புரியுது. அதுல இஃப் எல்ஸ் இஃப் கொடுத்தோம், இதுல இஃப்க்கு அடுத்ததே இஃப் வருது. சரியா? அப்ப இது இந்த ட்ரூ ஆச்சுன்னா அடுத்த இஃப் போகும். அதுதான் இதோட நெஸ்டட் இஃப். அதோட பேரே என்னது? நெஸ்டட் இஃப். சரி, இதோட எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதோட மூணு வேரியபிள் கொடுத்திருக்கேன், எக்ஸ் ஒய் இசட்ன்ட்டு. சரியா? எக்ஸ் ஒய் இசட்னா என்னது? மூணுமே வேரியபிள்ஸ். நான் அப்புறம் அது போக லார்ஜஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்? 4. நான் இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறது 4 வேரியபிள். எல்லாமே என்ன டேட்டா டைப்? இன்டிஜர். என்னது? இன்டிஜர். சரி, எக்ஸோட மதிப்பு நான் என்ன கொடுத்திருக்கேன்? 100. ஒய்யோட மதிப்பு 578. இசட்டோட இது 427. சரி, இதுல எது ஹையஸ்ட்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிப்பீங்களா இல்லையா? கண்டுபிடிக்க முடியும். 3 நம்பருங்கனால ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இதே ஒரு 50 நம்பருக்கு, நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க, யார் ஃபர்ஸ்ட் மார்க்னு கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம் தானே? அப்போ அது மாதிரி டைம்ல தான் இந்த இஃப் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஏன்னா எந்த சிச்சுவேஷன்ல இது யூஸ் பண்றோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை ஒர்க் பண்ண முடியும். சரி, இப்போ இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டேன். ஒய்யோட மதிப்பு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். வேல்யூ ஆஃப் இசட்டோட வேல்யூ, இதோட அவுட்புட் ஒரு டைம் பாத்துக்கோங்க. மூணுமே டிஸ்பிளே ஆகுது ஆன்சரு. சரி, இப்போ இது என்ன கண்டிஷன் கொடுக்கும்? நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இஃப் செக் பண்ணிருக்கோம், உடனே என்ன ஆகுது? அடுத்த இஃப் கொடுத்துருக்கு. இது எப்படி செக் பண்ணுதுன்னு பாருங்களேன்.
எக்ஸோட மதிப்பு 100, ஒய்யோட மதிப்பு 578. இதுல எது பெரிய நம்பர்? 578 தான் பெரிய நம்பர். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் தான் ஆகும். ஏன்னா எக்ஸோட மதிப்பு 100 தான். இப்ப ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த இஃப் பார்க்குமா? பார்க்கவே பார்க்காது. என்ன அடுத்ததுக்கு எல்ஸ்க்கு போயிடும். போனா என்னாகும்? இசட்டை போய் பார்க்கும். அடுத்த கண்டிஷனை போய் பார்க்கும். ஒய்யோட மதிப்பு வந்து இசட்டோட பெருசா இருக்கான்னு பார்க்கும். கண்டிப்பா இல்ல. 578 தான் பெரிய மார்க். அப்ப வந்து என்ன ஆகும்? ஒய்யோட மதிப்பை வந்து என்ன பண்ணிக்கும்? லார்ஜஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். சரியா? இந்த ப்ரோக்ராம் உங்க புக்ஸ்லயே இருக்கும். இத இந்த 1-2 ப்ரோக்ராம் புக்ல இருக்கிறது தான் இருக்கும். நீங்க சீக்கிரம் முடிக்கணும்னால நான் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க புக்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது இதை பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து இது ட்ரூ ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸோட மதிப்பு தான் பெருசா இருக்கும். ஸோ எக்ஸோட செக் பண்றதுனால இதுக்கு பேர் என்னப்பா? நெஸ்டட் இஃப். சரிதா? இந்த இஃப் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ட்ரூ பார்க்கும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் எல்ஸ். எக்ஸோட மதிப்பு 100, ஒயோட மதிப்பு 578, இசட்டோட மதிப்பு 467. இதுவே என்ன ஆயிடுச்சு? லார்ஜஸ்ட் கண்டுபிடிச்சு அதுவே 578 போடும். நீங்க எப்ப ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேல்யூ மாத்திட்டே இருங்க. அது எதா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு சொல்லு. நம்ம கூட டயர்டாவோ ஐயோ திரும்பி இதுவே செய்ய சொல்றாங்களேன்னு வருத்தப்படுவோம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரியா? அதனால அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம இந்த சரி கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இப்போங்க சார்? இப்போ ஓகே மேம். ஓகே மேம், கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ மேம். ஓகே மேம், கண்டினியூ பண்ணலாம் சார். மேம் கண்டினியூ பண்ணுங்க மேம். இப்போ கேக்குதுங்களா சார்? இப்போ கேக்குது மேம். இப்போ கேக்குது மேம். ஓகேங்க சார். ஓகே, थैंक यू மேம். ஓகே 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 சரி. ஓகேங்க சார். ஓகே ஓகே. நம்ம இது வரைக்கும் லேடர் இஃபும் நெஸ்டட் இஃபும் பார்த்தோம். அது வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம 10th மார்க் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? என்னது? தமிழ் ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க் எவ்வளவு மார்க்னும் இருக்கணும்? 35 and above இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே பாஸா? 35 எடுத்தா பாஸா? இல்ல. எல்லா சப்ஜெக்டோட மார்க் எவ்வளவு இருக்கணும்? 35 and above இருக்கணும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் ஒரே செக் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சொல்றது புரியுதா? ஒரே இஃப்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன். இது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இஃப்ல கொடுத்துட்டே வந்தோம். அதுக்கு பதிலா ஒரே இஃப்ல நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஒரு கண்டிஷன் ஒரே இஃப்ல நிறைய கண்டிஷன் செக் பண்ண வேண்டியது இருந்தாலும் ஏதோ சிச்சுவேஷன்ல வரும். அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இங்க பாருங்க எக்ஸாம்பிள். உங்களோட 10th நான் கொடுத்திருக்கேன். டிம் நேம், இதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்கேன்? சப்ரோட்டின் நேம் என்ன கொடுத்திருக்கேன்? SSLC கொடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு சம்பந்தமானதுனால அது பேர் அப்படிதான் கொடுக்கணும் நம்ம. சரியா? நெக்ஸ்ட் டிம்க்கு பக்கத்துல என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்? நேம், அப்புறம் 5 சப்ஜெக்ட் மார்க். நம்மளுக்கு 10th இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதனால அதுதான் கொடுத்திருக்கு. சரி, எல்லாமே இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இன்புட் பாக்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறமா முடிச்சோன்னா கேக்குறேன். இன்புட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம டேட்டாஸ் ஒவ்வொரு டைம் இன்புட் பண்ணிக்கலாம். பிக்சட் வேல்யூவா இல்லாம, நிலையான மதிப்பா இல்லாம எவ்ரி டைம் என்ன பண்ணலாம்? நீங்க புதுசாவே இன்புட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ 5 சப்ஜெக்ட் மார்க் நேம், உங்க பேரையும் 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் நான் இன்புட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இது செக் பண்ணுது. சரியா? இப்ப இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன்ல எப்படி இன்புட் பண்ணணும்ட்டு. இங்க பாருங்க, இந்த அவுட்புட்ல காமிச்சிருக்க பாருங்க, என்டர் யுவர் நேம்னு வரும். அதே மாதிரி என்டர் சப்ஜெக்ட் மார்க்ஸ். இப்படிதான் ஒரு இன்புட் பாக்ஸ் தான். இது மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்க டைப் பண்ணணும். இதுல இன்புட் பாக்ஸ்னாவே டைப் தான் பண்ணணும். சரி, நம்ம உங்களுக்கு தான் கண்டிஷன் நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க் எவ்வளவா இருக்கணும்? 35 அண்ட் அதை விட அதிகமா இருக்கணும் இல்லையா? நான் அதுதான் செக் பண்ணிருக்கேன். 5மே கொடுத்துருக்கேன் பாருங்க. 5மே என்ன கொடுத்துருக்க? சரி, கண்டிப்பா ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 35 எடுத்தா பாஸா? இல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயுமே 35 எடுத்திருக்கணும் இல்லையா? அப்ப 5 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? லாஜிக்கல் ஆபரேட்டர் நான் 3 சொன்னேன்ல, அண்ட், ஆர், நாட். இதுல எது யூஸ் பண்ணணும்னா அண்ட் தான் யூஸ் பண்ணணும்.
அண்ட் எதுக்கு எல்லா சப்ஜெக்டோட மார்க்கும் கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும், 35 இருக்கணும் அல்லது அதை விட அதிகமாக இருக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து இதோட நான் ஒரு 50 மார்க் மேலேயே கொடுக்குறேன். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் இல்லையா? அப்ப என்ன வரும், உங்க பேர் வரும் அண்ட் யூ ஆர் பாஸ்ட் இன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு வரும். இதுவே நான் ஏதோ ஒரு மார்க் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 35 விட கம்மியா கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணும், யூ ஆர் ஃபெயில்ட் இன் தி எக்ஸாம், ட்ரை டு பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு வரும். அப்ப அண்ட் எங்க யூஸ் பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கண்டிஷன்ஸுமே கண்டிப்பாக ட்ரூவா இருக்கணும். சரியா? கண்டிப்பா ட்ரூவா இருந்தாதான் இது வரணும். ஏன்னா நம்மளுக்கு 10th கம்பல்சரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே என்ன பண்ணணும், 35க்கு மேலதான் இருக்கணும். அப்ப எல்லா கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருக்கிற இடத்துலதான் இது லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும். இதோட அவுட்புட் பாருங்க, நான் நிறைய எல்லாமே 80க்கு மேல கொடுத்திருந்தேன். எல்லா ஸ்கிரீன்ஷாட் போடல, தமிழ் மட்டும் போட்டிருக்கு. இது 5 மார்க் கொடுத்தது என்ன வருது, அவங்க பேர் பிரான்சிஸ்ன்னு கொடுத்த, யூ ஆர் பாஸ்ட் இன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், ஆல் தி பெஸ்ட். அப்போ இந்த மாதிரி நம்ம கோடிங் நம்மளுக்கு தேவையான மாதிரி போட்டுட்டோம்னா எப்ப வேணா எவ்வளவு டைம் வேணா அது என்ன பண்ணிக்கலாம், நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதா? கடைசியா உங்களோட டவுட்ஸ் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்க டாபிக். உங்களுக்கு புரியலைன்னா கடைசி கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் நான் கிளாஸ் முடிப்பேன். சரியா? சரி, அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது இஃப் தென் பார்த்தோம், இஃப் தென் எல்ஸ் பார்த்தோம், அப்புறம் லேடர் இஃப், நெஸ்டட் இஃப் பார்த்தோம் இல்லையா? இப்ப என்ன புதுசா ஒண்ணு செலக்ட் கேஸ்ன்னு ஒண்ணு. செலக்ட் கேஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டி பிரான்ச்னு சொல்லுவோம். மல்டிபிள் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட்பாங்க. என்னது மல்டிபிள் பிரான்ச் அப்படின்னா என்னது, பிரான்ச்னா என்னது, மரத்தோட கிளைகள் மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ், நிறைய கண்டிஷன் செக் பண்றோம். அதுக்குதான் செலக்ட் கேஸ். இது ரொம்ப இன்னும் ஈஸியா இருக்கு, இஃப் விட இதுவும் இன்னும் ஈஸி தான். சரி, இதோட சின்டாக்ஸ் பாருங்க. நம்ம அதுல எதுல ஆரம்பிச்சோம், இஃப்ல ஆரம்பிச்சோமா. இது எதுல ஆரம்பிக்கிறோம், செலக்ட் கேஸ். நம்ம அங்க கண்டிஷன் கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலா நம்ம ஒரு வேரியபிளா அது ஸ்டோர் பண்ண போறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது எதுல ஆரம்பிக்குது, கேஸ்ல ஆரம்பிக்குது. வேல்யூ, எந்த வேல்யூ, இந்த வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் நம்மளுக்கு இருந்திருக்கும். அது கண்டிப்பா அதே சேம் தான், கொஞ்சம் அந்த சின்டாக்ஸ் மட்டும் மாறும், வேர்ட்ஸ் மாறும், அவ்வளவுதான். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா செகண்ட் அது எக்ஸிக்யூட், ஏதோ ஒண்ணுதான் எக்ஸிக்யூட் ஆக போகுது இல்லையா? இது இல்ல, இது எல்லாமே தப்பு அப்படின்னா எதை போய் பார்க்கும்பா, கேஸ் எல்ஸ் போய் பார்க்கும். ஒன்னு ரெண்டு தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்க 10 15 கூட கேஸ் செலக்ட் கேஸ்ல கொடுக்கலாம். சரியா? அது அதே மாதிரி நம்ம இஃப் முடியறது எண்ட் இஃப்ல முடியும், இது முடியறது எதுல முடியுது, எண்ட் செலக்ட்ல முடியும். சரியா? இஃப் வந்து எதுல முடிஞ்சு, எண்ட் இஃப். செலக்ட் கேஸ் வந்து எண்ட் செலக்ட்ல தான் முடியும். சரி, இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பத்தி அது மாதிரிதான் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். சரி, என்னென்ன ஒரு என்ன பண்றோம், நேம் ஆஃப் த கேம் இன்புட் பண்ணிட்டு அவங்களே எத்தனை பிளேயர் விளையாடுவாங்க அந்த கேம்ல அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கு. இதுக்கு பேர் என்ன சப்ரூட்டின் கொடுத்துருக்கேன், பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன்னா, இது நான் என்ன வேரியபிள், நான் பாருங்க அங்கங்க வேரியபிள் எல்லா இடத்துலயும் நேம்னா கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல, அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கணும், மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும். அதாவது இந்த ப்ரோக்ராம் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரி, இப்ப இதை வந்து கேம் ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்க போறோம். சரியா? கேம் அதே மாதிரி நான் இன்புட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் தெரியுதா? இதுல வந்து பாருங்க கிரிக்கெட்னு கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. சரி, இப்போதைக்கு நான் இது வந்து என்னவா மாத்திக்கும், எல் கேஸ்னு ஒரு ஆப்ஷன் எதுக்குன்னா, இது லோயர் கேஸா மாத்திக்கும், ஸ்மால் லெட்டர்ஸா மாத்திக்கும். சரியா? எதுக்கு மாத்தணும்னா, ஏன்னா இந்த கம்பேரிசன் ஈஸியா இருக்கும், செக்கிங்க்கு வந்து அது ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு சில டைம் கேப்குலேட்டர் எல்லாமே கேப்ல அடிப்போம், இல்லைன்னா டீ மட்டும் கேப்ல அடிப்போம். அப்போ அதுக்கு கம்பேர் பண்ண தெரியாது, நம்ம சொல்றதுன்னு அது புரியும். அதனால எல்லாமே நான் என்னவா மாத்த சொல்லிட்டேன், லோயர் கேஸா மாத்த சொல்லிட்டேன். கேம் ஈக்குவல் டு எல் கேஸ் கேம்னா என்ன பண்ணும், கேம்ல நான் என்ன டைப் பண்ணணும் அது எல்லாமே என்னவா மாத்திக்கும், ஸ்மால் லெட்டரா மாத்தி அதிலே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்ப இப்ப நீங்க என்ன கொடுத்தாலும் கேப்ல கொடுத்தாலும் அது என்னவா மாத்திக்கும், எல்லாமே ஸ்மால் லெட்டரா மாத்திக்கும். சரி, இப்ப அடுத்தது செலக்ட் கேஸ் நம்ம பார்த்தோம்ல இந்த சின்டாக்ஸ்ல. செலக்ட் கேஸ்க்கு பக்கத்துல என்ன கொடுத்தேன், நானு வேரியபிள் நேம் கொடுத்தேன். சரியா? அப்ப வேரியபிள் நேம் செலக்ட் கேஸ்க்கு பக்கத்துல நான் இங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன், கேம். என்னது கேம் யூஸ் பண்ணிருக்கேன்னா, அதனால அந்த கேமை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்க யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ இது.
என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேஸ்க்கு பக்கத்துல 10 இஸ்ன்னு கொடுத்துருக்கு. நீங்க 10 இஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆகும், எவ்வளவு பிளேஸ் 10 இஸ்க்கு 2 பிளேஸ் இல்லையா. அதனால அந்த 10 இஸ் வந்து நான் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன், லோயர் கேஸ் தான் மாத்தி இருக்கு. அதனால எல்லாமே லோயர் கேஸ் தான் இங்க டைப் பண்ணிருக்கேன். அப்ப இது நான் கிரிக்கெட்னு கொடுத்தனால இது ட்ரூ ஆகுமா, ஆகாது. இந்த கேஸ்க்கு கிரிக்கெட்னு பார்க்கும். ஆமா கிரிக்கெட் தான் நான் கொடுத்தது இல்லையா. அப்ப இது வந்து என்ன ஆயிடும், ட்ரூ ஆயிடும். இதுவே நான் வாலிபால் கொடுத்தேன்னா இந்த கேஸ் செக் பண்ணி ஏதோ ஒண்ணுதான் செக் பண்ணும். கண்டிஷன் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் அதோட எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப நான் இந்த சாம்பிள் அவுட்புட்ல நான் என்ன கொடுத்திருக்கேன், கிரிக்கெட்னு கொடுத்தனால டென்னிஸை போய் பார்க்க, இது டென்னிஸ் நான் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சது. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அடுத்தது போய் பார்க்கும். இதுல ஆமா நீங்க கொடுத்தது இதேதான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிக்கும், 11 பிளேயர்ஸ் டிஸ்பிளே. அவ்வளவுதான். ஒரு இதெல்லாம் பார்க்கும் சம்டைம்ஸ் அதே வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து. ஓகே, இப்ப இது சம்பந்தம் இல்லாம இது ஒண்ணு டென்னிஸ், கிரிக்கெட், வாலிபால் இது எதுவுமே நீங்க கொடுக்கலைன்னா வேற ஏதாவது குடுக்குறீங்க, இது இல்லாம ஏதாவது ஒரு கேம் கொடுக்குறீங்க, அத்லெட்டிக்ஸ்ன்னு கொடுக்குறீங்க, இது ஏதாவது மேட்ச் ஆகுமா, ஆகாது இல்லையா. ஆகாதனால என்ன பண்ணுவோம், அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்ப அது என்ன ஆகும், ஐ ஹாவ் நோ ஐடியா. ஏன்னா நம்ம கொடுத்ததுதான் அது எக்ஸிக்யூட் பண்ணணும். இது மூணுதான் அது செக் பண்ண நம்ம சொல்லிருக்கோம், மீதி கேம் நம்ம செக் பண்ணவே சொல்லல. அதனால இத வந்து நம்ம என்ன பண்ணோம், கேஸ் எல்ஸ் போய் புரிஞ்சுதா. ஹலோ, அடுத்தது ஐஏஎஃப் ஃபங்க்ஷன். இது வந்து பாருங்களேன், இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது நான் ப்ரோக்ராம் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இருக்காது. நீங்க உங்க புக்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். ஒரே இஃப்ல 2 கண்டிஷன் பாருங்க இங்கே கொடுத்துருக்கு. நம்ம இஃப் எல்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலா நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரே இதுல இப்ப லீப் இயரா நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், இயர் அஸ் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இயர் அஸ் இன்டீஜர் அப்படின்னா என்னது, இந்த நம்ம ஏதோ ஒரு வருஷம் கொடுப்போம், அந்த வருஷம் வந்து லீப் இயர்னா என்னது, லீப் இயர் வந்து பிப்ரவரிக்கு 29 நாள் இருக்கிறது தான் லீப் இயர். நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே இஃப்ல என்ன பண்ணிருக்கேன், ரெண்டுமே இஃப் ட்ரூ பார்ட் ஃபால்ஸ் பார்ட் ரெண்டுமே போட்டிருக்கேன். தெரிஞ்சுதான். இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இந்த ஸ்கிரீன் கொஞ்ச நேரம் வைக்கிற. ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் என்னவா கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன். இயர் வந்து இப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கேன், 2020 யூஸ் பண்ணிருக்கேன். மாடு எதுக்காகனா இப்ப 2 வகுத்து மீதி கண்டுபிடிக்கும். எப்ப நம்மளுக்கு லீப் இயர்னு வரும்னா 4 எல்லாம் வகுக்கும் போது அது வந்து 0 மீதி வந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர். அது எப்பவுமே ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணுவோம். அப்ப 2020 கொடுத்தனால இந்த மாடு எதுக்குன்னு சொல்லுங்க, ரிமைண்டர் ஒரு நம்பரை இப்ப இயர் நான் கொடுத்திருக்கேன் 2020 4ஆல வகுத்து 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர், இல்லைன்னா நாட் ஏ லீப் இயர்னு வரும். சரி 2020 டிவைட் பண்ணும், மீதி பார்க்கும் 0 தான் வரும். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும், 2020 இஸ் லீப் இயர் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஒரே இஃப் ஐஎஃப் ஓகேவா. இதுல வந்து இதுலயே பாருங்க, இது கண்டிஷன் இங்க கொடுக்குறேன், ட்ரூ பார்ட் ஃபால்ஸ் பார்ட் எல்லாம் ஒரே லைன்ல கொடுத்துக்கலாம். அதுக்குதான் இந்த கண்டிஷன். புரிஞ்சுதா. சரி சரி, இப்ப சார் क्वेश्चंस மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் எண்டட் வித், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னது எண்ட் இஃப்ல தான் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் which of these is not a conditional statement. நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம், if then பார்த்திருக்கோம், nested if பார்த்திருக்கோம், later if பார்த்திருக்கோம். whileங்கிற வார்த்தை எங்கேயாவது இங்க பார்த்தோமா, இல்ல. அப்ப இது 3 தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நல்லா தெளிவா படிச்சு நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம், இஃப் தென்ன கிளிக் பண்ணி விட்டுருவோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நான் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்னமா, எது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். அப்ப இதோட ஆன்சர் இஸ் வைல். வைல் தான் வந்து அது வந்து லூப் யூஸ் பண்ணுவோம், அதனால அது கிடையாது. சரி, என்ன அதே மாதிரி எண்ட் செலக்ட் இஸ் யூஸ், என்னது எது கூட எண்ட் செலக்ட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இப்ப சொன்னோம் இல்ல, இப்பதானே பார்த்தோம். செலக்ட் கேஸ் கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம், எண்ட் செலக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இன் ஏ செலக்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் if all the conditions are false then it executes dash statements. சொல்லிருக்கேன்ல, நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எதை போய் பார்க்கணும். அது ஒரு டைம் அந்த சின்டாக்ஸ் மட்டும் காட்டுறேன். இங்க பாருங்க,
கேஸ் இது ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் வச்சுன்னா எங்க போகும்? கேஸ் எல்ஸ்க்கு தான் போகும்னு சொல்லியிருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். கேஸ் எல்ஸ், எல்ஸ் இஃப் எல்ஸ் தென். இஃப் எல்ஸ் இது எல்லாமே இஃப்ல தான் வரும். இது மட்டும் தான் இதுல வரும், கேஸ் எல்ஸ்ல வரும். ஸோ அப்ப இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து டேஷ் இஸ் யூஸ்ட் டு எவாலுவேட் அன் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னாவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிஷன். அதான் வந்து இது சொல்லுங்க. அண்ட் பெர்ஃபார்ம் 1 or 2 ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த அவுட்கம் ஆஃப் த எவல்யூஷன். இப்பதான் பார்த்தோம், ஒரே இதுல 2 ஆக்ஷன் இருக்கு, அதாவது ட்ரூ பார்ட் இருக்கு, ஃபால்ஸ் பார்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? if ஃபங்க்ஷன் தான் வந்து மோர் தென் ஒரு கண்டிஷன்ல ட்ரூ பார்ட் ஃபால்ஸ் ஒரே இதுல நம்ம போடுற மாதிரி இருக்கு. ஓகே, இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ்னா இப்ப கேளுங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு, அதுல கேளுங்க. மேம் டவுட் செஷன் போலாமா மேம்? போலாங்க சார். ஓகே மேம். கோபா விஜய் கார்த்திக், உங்க டவுட்ஸ் கேட்கலாம். விஜய் சொல்லுங்க. விஜய் மேம் இல்ல மேம், அவங்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட் போலாம் மேம். ஓகே. Galaxy A50s, உங்க டவுட்ஸ் கேட்கலாம் மேடம்ட்ட. Galaxy A50s. ஓகே மேம், நெக்ஸ்ட் போலாம் மேம். ஓகே. ஜெயசுதா, உங்க டவுட்ஸ் மேம் கேட்கலாம். இல்ல சார், டவுட்லாம் ஒண்ணும் இல்ல சார், கிளியரா புரிஞ்சுதம்மா? உண்மையா புரிஞ்சா? புரிஞ்சிச்சு மேம், புரிஞ்சிச்சு மேம், நல்லா எடுத்தீங்க மேம். சரிம்மா, ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நான் இந்த மெயில் போட்டிருக்கேன், அந்த மெயிலுக்கு வேணா நீங்க ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகே, அதுல மெயில் பண்ணி விடுங்க உங்களோட மெயில்ல இருந்து. சரியா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க யூட்டிலைஸ் பண்றதை பொறுத்து தான் எல்லாமே. மேம் நெக்ஸ்ட் போலாமா மேம்? அதே மாதிரி இதுல போலாங்க சார், போலாங்க. பாலாஜி. எஸ் சார். கேட்கலாம் மேம், டவுட் ஏதாவது? மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் பா, சொல்லுப்பா. மேம் நீங்க லேடர் எடுத்தீங்க இல்லைங்களா, அது புரிஞ்சுதுங்க மேம். அடுத்து நெஸ்டட் இஃப் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க மேம். லேடர் வந்து ஒரு கண்டிஷன் ஓகே ஆனாதான் அடுத்த கண்டிஷன் போகும் இல்லைங்களா? ஆமா 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 ஆமா, ஒரு நிமிஷம். இஃப் நான் ஒரு அந்த இது மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெஸ்டட் இஃப் இல்லையா? ஆமாங்க மேம், நெஸ்டட் இஃப் மட்டும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் மேம். ஓகே, இந்த சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா உடனே அடுத்துக்கும் இஃப் தான் வரும். அதுல நம்ம எல்ஸ் இஃப் போயிருப்போம், இதுல வந்து அடுத்தது உடனே இஃப் தான் வரும். அதான் நெஸ்டட் இஃப். அதுல பேர்லயே இருக்கு பாருங்க மீனிங். நெஸ்டட் இஃப்னாவே இஃபோட நிறைய இஃப் யூஸ் பண்றது தான். புரிஞ்சுதா? ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நெக்ஸ்ட் போலாமா மேம்? போலாம். ஐஸ்வர்யா, உங்க டவுட்ஸ் கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. இது இன்புட் பாக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க மேம். இன்புட் பாக்ஸ்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுத்தேன்ல, அந்த எக்ஸாம்பிள் போய்க்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நான் நேம் என்னன்னு கொடுத்திருக்கேன், அருண்குமார்னு தான் கொடுத்திருக்கேன் இல்லையா? எவ்ரி டைம் இது வந்து அருண்குமாருக்கு மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். புரிஞ்சுதா? அதுவே நான் இன்புட் பாக்ஸ் கொடுத்தேன்னா அடுத்த டைம் 3 நேம் கொடுக்கலாம், இல்ல வேற நேம் கொடுக்கலாம். இன்புட் பாக்ஸ்னா எவ்ரி டைம் இன்புட் வந்து என்ன நம்ம யூசர் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை எடுத்து ஒர்க் பண்ணிக்கும். இது அருண்குமார் டிஃபால்ட்டா இருக்கு எப்பவுமே. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன்ல, இது எவ்ரி டைம் அருண்குமார் மட்டும்தான் எடுக்கும். ஆனா இன்புட் பாக்ஸ் எதுக்குன்னா எவ்ரி டைம் வேல்யூஸ் வில் பி சேஞ்ச். நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க வேற வேற வேல்யூஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்குதான். புரிஞ்சுதா? இல்ல சார்? ஓகே ஓகே மேம் நெக்ஸ்ட் போலாம் மேம். போலாங்க சார். பிரசன்னா கோபா மேம். ஹலோ மேம். சொல்லுங்கப்பா மேம் செலக்ட் கேஸ். குட் மார்னிங் மேம். செலக்ட் கேஸ்னு சொல்லிருக்கீங்களாங்க மேம். அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் அந்த கேம்ஸ் அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க. இது என்ன மாதிரி யூஸ் பண்ணனுங்க மேம்? இது வந்து என்னன்னா இப்ப மல்டிபிள் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஆமாங்க மேம். ஃபோர் ஃபங்க்ஷன் கால்குலேட்டர் மாதிரி கேட்பாங்க. அதாவது பிளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 2 நம்பர் ஆட் பண்ணுங்க, மைனஸ்ன்னு கொடுத்தா 2 நம்பர் மைனஸ் பண்ணுங்கிற. நான் உங்களுக்கு சிம்பிளா இருக்கட்டும்னு இது கொடுத்தேன், நீங்க இங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ற வேண்டிய இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, थैंक यू மேம். டவுட் செஷன் அவ்வளவுதான் மேம்.
உங்க கான்டாக்ட் அவ்வளவுதான் டீடைல்ஸ் இல்லைங்க மட்டும் சார். சொல்லுங்களேன் மேம். உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் சார் மட்டும் ஒரு கொடுங்க. சார் இது நான் லாஸ்ட் பேஜ் தான் இங்க இருக்குங்க. ஓகே மேம். அது மட்டும் காமிங்க. அந்த